Welcome to everyone. Today 10th Maths exercise 3.16 algebra third sum பார்க்க போகிறோம். தேர்ட் சம் பார்ப்பதற்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரா தி கிராஃப் ஆஃப் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ், அதாவது y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸுக்கு ஒரு வரைபடம் வரைய சொல்கிறாங்க. அடுத்தது ஹென்ஸ் சால்வ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஒரு வரைபடம் வரைவோம் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸுக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், எக்ஸை வந்து நம்ம எடுத்துக்குவோம். எந்த நம்பர்லேருந்து எடுத்துக்க போகிறோம், நம்மளே -3 -2 -1 0 1 2 3 நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸு ஆல்ரெடி எக்ஸ் எழுதிட்டோம். அடுத்தது என்ன தேவை, எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிடலாங்களா, 9 4 1 0 1 4 9. இப்போ ஒய்யுடைய வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டேபிளர் காலம் நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? 9ல் 3 போயிடுச்சுன்னா 6, 4ல் 2 போயிடுச்சுன்னா 2, 1ல் 1 போயிடுச்சுன்னா 0, தென் 0, 1ல் 1 + 1 2 6 12. ஓகேங்களா? இப்போ நம்ம y வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பாயிண்ட் எழுதிடலாம். பாயிண்ட் எல்லாத்தையும் எழுதிட்டோம். இந்த பாயிண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஒரு வரைபடம் வரைய போகிறோம். இந்த வரைபடத்தில் ஒரு பேரபோலா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது குறிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸ்கேல் எழுதிடணும். ஸ்கேல் எழுதலாங்களா, எல்லாமே 1 யூனிட் தான். ஸோ அதனால் 1 ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 அலகு. y ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். y அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 அலகுன்னு எழுதிக்கிறோம். ஸோ இப்போ பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிடுவோமா, பாயிண்ட் எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ணது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோங்க, இணைக்க போகிறேன். இணைச்சா என்ன கிடைக்கிது, ஒரு பேரபோலா, அதாவது ஒரு பரவளையம் கிடைக்கிது. ஸோ இப்போ இதனுடைய ஈக்குவேஷன் என்னது, y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன பண்ணணும், சால்வ் பண்ண போகிறோம். என்ன சால்வ் பண்ணுறோன்னா, y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 0 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ மைனஸ் பண்ணோன்னா இதனுடைய சைன் வந்து மாறிடும். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். தென் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு ஒய், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு டேபிளர் காலம் அமைக்கணும். அப்போ நம்ம எக்ஸ் நம்மளே எடுத்துப்போம். என்னென்னு எடுத்துக்கலாம், என்ன நம்பர்லேருந்து எடுத்துக்கலாம் பாருங்கள், -3 -2 -1 0 1 2 3 எடுத்தாச்சுங்களா? அடுத்து என்ன தேவை, -1. ஸோ அப்போ -1 ஃபுல்லாக எழுதிக்கோங்க. இப்போ நமக்கு இது ரெண்டும் தான் தேவை. அப்போ y ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். -3 -1 ஆட் பண்ணால் -4 -3 -2 -1 0 1 2. ஓகேங்களா? ஸோ இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு டேபிளர் காலமும் போட்டுருங்க. அடுத்தது என்ன எழுதணும், பாயிண்ட் எழுதணும். பாயிண்ட் எழுதிடலாங்களா, பாயிண்ட் எல்லாத்தையுமே எழுதிட்டோம். எழுதின பாயிண்ட்டை நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோங்க, மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணால் என்ன கிடைக்கும், ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். கிடைக்குதான்னு பார்ப்போமா. இப்போ மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதை என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்ட்ரைட் லைனாக வரைய போகிறோம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா இந்த பேரபோலாவில் இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து டச்சாக இருக்கணும். ஓகேங்களா? இன்டர்செக்ட் ஆகணும். இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுதா பாருங்கள், எங்கேயுமே வெட்டலை. ஸோ அப்போ வெட்டலைன்னா இதுக்கு என்னது சொல்யூஷன், சொல்யூஷன் என்னதுங்க, நோ ரியல் ரூட். ஓகேங்களா? நோ
ரியல் ரூட் இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டு ஆல்.